இந்த மியூசிக் ப்ரொடக்ஷனை அரைகுறையாக கற்று வச்சுட்டு என் சாங்கை மிக்சிங் மாஸ்டரிங் அனுப்பிச்சா சூப்பராக பெட்டர் ஆகிடும், சினிமாட்டிக் லெவலில் இது வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து மிக்சிங் வந்திருக்கு, அதை ஜஸ்ட் வந்து பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வேர்க்கல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மெயின் வேர்க்கலு. இந்த மெயின் வேர்க்கல் எவ்வளோ தின்னாக வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குன்றத பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இதில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கெயின் ஸ்டேஜை வச்சு ஒரு ஹெல்தியான வாய்ஸ் ரெக்கார்டே இங்கே கொடுக்கல. இத்தனைக்கும் இதுதான் மெயின் வேர்க்கல். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ இது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. வாய்ஸ் எப்பவுமே நம்ம பூஸ்ட் பண்ணலாம், இந்த இப்படி இருந்தாலும் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே கொண்டு வரலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது எல்லா நாய்ஸும் வந்து பிக்கப் ஆயிருக்கு. காக்கா குருவி ப்ளஸ் ஏசி சவுண்டு, ஃபேன் சவுண்டு, பத்தாவதுக்கு லீக்கேஜஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இத்தனையும் வந்து இதில் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சுன்னா இதை நம்ம பூஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதுவும் சேர்ந்து தான் பூஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக ஹெல்தியான ஒரு ரெக்கார்டிங் கொடுக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஹெல்தியான ரெக்கார்டிங் கொடுத்தாதான் அது நல்லபடியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணால் கூட அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்தியாக ரெக்கார்ட் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ், அதாவது உங்கள் மைக்குக்கும் உங்கள் வாய்ஸுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதில் இருக்கிற ரிவர்பு எல்லாமே சேர்ந்து உங்களோட நாய்ஸ் ப்ளஸ் ஏசி நாய்ஸ் எல்லா நாய்ஸும் சேர்ந்து தான் அதில் பிக்கப் ஆகும். அதனால் அது வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து கிளாரிட்டி இருக்காது. அது உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஆஹா சூப்பராக இருக்குன்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்னடா இவ்வளோ கர்மமாக இருக்கேன்றது தான் யோசிப்போம். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் 100% உங்களோட எஃபர்ட்டை கொடுங்க. நல்ல ப்ரொஃபஷனல் கூட்ட வந்து வோக்கல் ரெக்கார்ட் பண்ணுங்க, டோனை நல்லபடியாக செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஒரு பெட்டரான அவுட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் தான் நீங்கள் எல்லாமே நிறைய பேர், ஏன்னா ஸ்டார்ட் அப் படிஸ் எல்லாமே வந்து வீட்டிலே எல்லாம் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டான் அவுட் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ்.